Roll camera. Okay, ready? Take. Havels. Hero na. Idda hero. Malli, 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 malli. Vijay, Vijay, என்ன காப்பாத்து. மடி இல்லம்மா, நான் அப்பாடா. நான் உனக்கு ஏதாச்சும் கெட்டது பண்ணுவேனா? உன்னை ஒன்றும் செய்ய மாட்டாங்கம்மா. மல்லி சொல்லுமா, நீ சொன்னாதான் கேட்குற. அக்கா இங்க பாருங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. உடம்புல பிரஷர் எவ்வளவு இருக்குன்னு பாப்பாங்க. அவ்வளவுதான், வலிக்கலாம் செய்யாது. சிஸ்டர் நீங்க சொல்லுங்க, வலிக்குமா? சேச்சே, அதெல்லாம் வலிக்காது. கேட்டிங்களாக்கா? ஒண்ணுமே இல்ல. கையை நீட்டுங்க. பக்கத்துல வந்தனா நான் ஏதாவது சொல்லிடுவேன் சொல்லிட்டேன். மல்லி என்ன இங்க கூட்டிட்டு போ. எனக்கு இங்க இருக்க பிடிக்கவே இல்ல. கூட்டிட்டு போறியா இல்ல? இவங்களெல்லாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. இருங்க, என்னக்கா பண்றீங்க? நீ என்ன கூட்டிட்டு போறியா இல்லையா? இல்லனா ஓடி போய்டுவேன். சிஸ்டர், போய் இன்ஜெக்ஷன் கொண்டு வாங்க சீக்கிரம். அக்கா என்ன டாக்டர், இப்ப என்ன பண்றது டாக்டர்? அக்கா கொஞ்சம் கூட கோஆபரேட் பண்ண மாட்டேங்கறாங்களே. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா. இல்ல இப்படியே விட்டா இங்க இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைச்சிருவாங்க டாக்டர். இல்ல, அது வரைக்கும் நான் விட போறது இல்லம்மா. பயப்படாத. ஊசியா? மல்லி இந்த ஊசி போட மாட்டேன்னு சொன்னேன். நான் உன்கிட்ட சொன்னேன்மா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. வாங்க சார், வாங்க. அங்க பாருங்க யார் வராங்கன்னு. வாங்க 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 வாங்க. ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல, அவ்வளவுதான்மா, அவ்வளவுதான். எல்லாரையும் கொல்லாம விட மாட்டேன். என்ன பண்றேன்னு பாருங்க உங்க எல்லாரையும். டாக்டர் என்ன டாக்டர் இப்ப எப்படி பண்றா? தெரிஞ்சிருந்தா நான் கூட்டு வந்திருக்கவே மாட்டேன். ஒண்ணு இல்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏமாத்திட்டீங்கல்ல என்ன எல்லாரும். உங்க யாரையும் சும்மாவே விட மாட்டேன். உங்க யாரையும் நான் சும்மாவே விட மாட்டேன் பாருங்க. டேய் கதிரேசா, உனக்கு மட்டும் என் கையால தான் சாவு. ஐயோ, நல்லா இருந்தவள கூட்டிட்டு வந்து இப்படி கஷ்டப்படுத்திட்டேன் டாக்டர். இல்ல சார், ஒண்ணும் இல்ல, நார்மல் ஆயிடுவாங்க, கவலைப்படாதீங்க. டாக்டர் ஆல்ரெடி இப்படிதான் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனப்போ இதே மாதிரி ஆவேசமா நடந்துக்கிட்டாங்க. மத்தபடி வீட்ல இந்த அளவுக்கு நடந்துக்க மாட்டாங்க, நார்மலா தான் இருப்பாங்க. புரியுதுமா, நம்மள ஏதோ பண்ண போறாங்கன்ற ஒரு இன்செக்யூரிட்டினால அப்படி கத்துறாங்க. ஒரு பிரெயின் ஸ்கேன் எடுக்க வேண்டியிருக்கு, அதுக்கப்புறமா சில டெஸ்ட் இருக்கு. நீங்க கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க, நான் கூப்பிடுறேன். எப்படியாச்சும் என் பொண்ணை குணமாக்கி கொடுத்துருங்க டாக்டர். பண்ணிடலாம் சார், நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க. சரிங்க டாக்டர். Okay. மல்லி வாமா, வெளில போலாம். டாக்டர் நீங்க தப்பா நினைக்கலன்னா அக்கா கூட நான் இருக்கலாமா? எதுக்குமா, நாங்க பாத்துக்க மாட்டோமா? சிஸ்டரும் கூட இருப்பாங்க. இல்ல டாக்டர், அவங்க பயந்துருவாங்க. நான் கூட இருக்கேனே, ப்ளீஸ் டாக்டர். சரி வாங்க, கூட்டிட்டு வாங்க. அக்கா வாங்கக்கா. பாத்துமா, பாத்து கூட்டு போங்க. வாங்க. என்னமாச்சு? நாளைக்கு திரும்ப உங்களை கூட்டிட்டு வர முடியுமா? நாளைக்குமா டாக்டர்? ரேடியாலஜிஸ்டோட ஒப்பீனியன் ரிசல்ட் நாளைக்கு தான் கிடைக்கும். ரேணுகா அக்கா இப்ப எப்படி இருக்காங்க? மெடிக்கலா உங்களுக்கு தானே தெரியும். அவங்க ஸ்டேஜ் 3 மென்டல் டிப்ரெஷன்ல இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். இது என்னோட அப்சர்வேஷன் தான். ரேடியாலஜிஸ்ட் ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம உறுதி பண்ண முடியும். ஐயோ, என்ன டாக்டர் சொல்றீங்க? ஸ்டேஜ் 3னா கடைசி ஸ்டேஜா? இல்ல, நீங்க பயப்படாதீங்க. இது அந்த மாதிரி உயிருக்கு ஆபத்தான விஷயம் இல்ல. அவங்க தான் யாருன்னே அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத நிலைமையில இருக்காங்கல்ல, அதத்தான் மெடிக்கல் டேர்ம்ஸ்ல நாங்க அப்படி சொல்றோம். ஒரு 2-3 தடவை வந்தா அதை சரிப்படுத்தலாமா டாக்டர்? அப்படிலாம் இல்ல, நாம இத்தனை நாள்ல குணப்படுத்திடலாம்லாம் சொல்ல முடியாது. உங்களோட லக்கு தான் அது. நீங்க இப்போதைக்கு செய்ய வேண்டியது இவங்களுக்கு பழைய நினைவுகளை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அதத்தான் நாம செய்ய முடியும். சரி டாக்டர், கண்டிப்பா செய்யறோம்.
நாளைக்கு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டு வாங்க. சரிங்க டாக்டர். வாட் பாய் சார். தேங்க்யூ டாக்டர். வரேன் டாக்டர். வாங்க. ஐயோ மனோகரா, அவளுக்கு செலவு வைக்கணும்னு நினைச்ச, கடைசியில உனக்கு செலவு வச்சிரும் போலயே. நீ பாட்டுக்கு கிடைச்சா போதும்னு வச்சு விளாசுன, இப்ப வயித்துல என்னென்னலவோ பண்ணுதே. ஐயோ சரி, அங்கேயும் அங்கேயும் நடந்து சரியாதான் பாப்போம். ஐயோ அப்பா, ஐயோ அப்புறம் மாப்பிள்ள சும்மா வீட்டுல உட்காந்துட்டு இருந்தேன்னா ஒரு மாதிரி ரொம்ப அசதியா இருந்துச்சா, அதான் இப்படி எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கேன். சும்மா இருந்து டயர்ட் ஆயிட்டீங்க அதானே? ஐயோ மாமா, அவங்கலாம் எங்க? யார் மாப்பிள்ள? அவங்க எல்லாரும் சேர்ந்து பார்க்குக்கு போயிருக்காங்க. ரேணுகாவுமா? ஆமா ஆமா. ஐயோ மாப்பிள்ள அடுத்து யோசிக்கிறானே, அடுத்த கேள்வியை கேட்பானே. என்ன கேட்டா என்ன சொல்றது? சரி, ஏதாச்சும் சொல்லி சமாளிக்க வேண்டியதுதான். பாத்துமா, பாத்தியம்மா, பாத்து வா. எங்க போயிட்டு வரீங்க? என்ன மல்லி, அதுக்குள்ள பார்க்குக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? உட்காருமா, உட்காருமா, உட்கார் உட்கார். என்னாச்சு மாமா? ரேணுகா ஏன் டயர்டா தெரியுறா? மல்லி, எங்க போயிட்டு வரீங்க? அது வந்து டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு வரேன் மாப்பிள்ள. டாக்டர் கிட்டயா? மல்லி, நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிருக்கேனா இல்லையா? முதல்ல நம்ம டாக்டர் கிட்ட போனப்பா அவர் என்ன சொன்னாரு? இப்ப ஏதோ அவசரப்பட வேணாம், நிதானமா இருங்க, முதல்ல வீட்டுல அவ சகஜமாகட்டும்னு சொன்னாங்களா இல்லையா? ஹாஸ்பிட்டல் அது இதுன்னு சொன்ன உடனே ரேணுகா ஒரு மாதிரி பதட்டமாகறாள்ல. உனக்கு தான் எல்லாம் தெரியும்ல. என்ன மல்லி, நீயும் சேர்ந்து கூட்டிட்டு போயிருக்க? இல்லங்க, அது வந்து சாரி மாப்பிள்ள, மல்லிகிட்ட கோவப்படாதீங்க. மல்லி வேணான்னு தான் சொன்னுச்சு, நீங்க திட்டுவீங்கன்னு சொன்னுச்சு. நான் தான் கேட்காம கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போனேன். என்ன பண்றது மாப்பிள்ள, என் மனசு கேட்கல. என் பொண்ணு சீக்கிரம் குணமாயிட மாட்டாளா, பானு கூப்பிட மாட்டாளான்னு ஒரு ஏக்கம், அதான் கூட்டிட்டு போனோம். இதுதான் டூப்ளிகேட் பைத்தியமாச்சே. மனசுல எதையோ ஸ்ட்ராங்கா வச்சிருக்கா. நீங்க பழனிக்கே பால் காவடி எடுத்தாலும் அவளை அசைச்சு பார்க்க முடியாது. சரி, ரேணுகா எல்லா டெஸ்டுக்கும் கோஆபரேட் பண்ணால? எனக்கு தெரியும் அவ எப்படி நடந்திருப்பான்னு, எனக்கு நல்லாவே தெரியும். உங்களால இவளை சமாளிச்சிருக்கவே முடியாது. சொன்னா ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? அட்லீஸ்ட் எனக்கு ஒரு போன் ஆச்சு பண்ணிருக்கலாம்ல. அது இல்ல மாப்பிள்ள, உங்களை தொந்தரவு பண்ணானான்னு பார்த்தேன். மல்லியும் சொன்னா உங்களுக்கு தெரியாம ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டான்னு. நான் தான் என்னது இது? இந்த பூனையும் பால் குடிக்குமாங்கிற மாதிரி உட்காந்துருக்கா. அது சரி, நாம தனியா மாட்டினா நம்ம கிட்ட மட்டும் தானே புலியா மாறுவா. ரொம்ப நல்ல டாக்டர் மாப்பிள்ள. எப்பேற்பட்ட மனநோயா இருந்தாலும் குணமாக்கிடுவார்னு நான் கேள்விப்பட்டேன். சரி, எப்படி சமாளிச்சீங்க? இல்லங்க, இன்னைக்கு ரேணுகா அக்கா ரொம்ப அமைதியா இருந்தாங்க. பிரச்சனை பண்ணாம எல்லா டெஸ்டுக்கும் கோஆபரேட் பண்ணாங்க. நிஜமாவா? ஆமா மாப்பிள்ள,
என்ன சமாளிக்கிறதுக்காக சொல்றீங்களா? பின்ன ஏன் ரேணுகா எப்படி உட்கார்ந்துருக்கா? மயக்கு மருந்து கொடுத்து ஸ்கேன் எடுத்தாங்க மாப்பிள்ள, அதான். மற்றபடி இவ அமைதியாக தான் இருந்தா. முதல்ல கொஞ்சம் கத்துனாங்க, அப்புறம் அமைதியாயிட்டாங்க. நிஜமா தாங்க சொல்றேன். டாக்டர் கதிரேசன் சார வெளியே உட்கார வச்சுட்டு அவங்கள டெஸ்ட் எடுத்துட்டு இருந்தாரு. டாக்டரை பற்றி நல்லா விசாரிச்சுட்டு தான் கூட்டிட்டு போனோம் மாப்பிள்ள. அவங்களுக்கு டிப்ரெஷன் தான், கொஞ்சம் சிவியரான ஸ்டேஜ் தானா. ஆனா பழச ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்தா அவங்க சரியாயிடுவாங்களாம். எவ்வளவு நாள் ஆகும்னு சொல்ல முடியாதாம். நாம முயற்சி பண்ணிட்டே இருப்போம் மாப்பிள்ள. எனக்கு நம்பிக்கை இருக்கு. இங்க உங்க கூட எல்லாம் இருந்தா இவ சீக்கிரம் குணமாயிடுவா. என்னடா அது டுபாக்கூர்னு நினைச்சோம். டாக்டர் டெஸ்ட் பண்ணிட்டு நிஜமாவே மென்டலி டிஸ்டர்ப்டா இருக்கான்னு சொல்லியிருக்காரு போல இருக்கே. ஒண்ணுமே புரியலையே. நமக்கு தான் எல்லாமே தப்பா தோணுதோ. ஐயோ, இப்படியே யோசிச்சுக்கிட்டு இருந்தா அடுத்த சிட்டிங்க்கு நம்மளையும் சேர்த்து கூட்டிட்டு போயிடுவாங்க. சரி, டாக்டர் என்ன சொன்னாங்க? நாளைக்கு வர சொல்லிருக்காருங்க. ரிப்போர்ட்ஸ் நாளைக்கு வந்துருமா, அதை வச்சு அடுத்த ட்ரீட்மெண்ட் பத்தி முடிவெடுக்கலாம்னு சொன்னாரு. வாமா, ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடு. வாமா, பார்த்து. அந்த மல்லி எல்லாத்தையும் கெடுத்து விட்டுட்டான். ஒரு நிமிஷம் கூட தனியா பேச விடாம பண்ணிட்டாளே. இப்படியே பித்து பிடிச்ச மாதிரி நடிச்சு நடிச்சு கொஞ்ச நாள் நிஜ பைத்தியமாவே ஆயிடுவோம் போல இருக்கே. அத குடி இத குடி, அத சாப்பிடு இத சாப்பிடு, நல்லா உட்கார வச்சு சோறு போடுறான். எப்படி அதுக்குள்ள 2 கிலோ கூடி இருக்கும்னு நினைக்கிறேன். இப்படியே சாப்பிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தா வேலைக்கு ஆகுமா? சாப்பாடை போட்டு எதுக்கு வந்தங்கிறதையே மறக்கடிச்சிருவா போல இருக்கே. மல்லி மல்லி, இப்படி தனியா புலம்பு விட்டுட்டியே. உன் அன்பு தொல்லை தாங்கவே முடியலையே. நீயும் வாழாம என்னையும் வாழ விடாம சோதிக்கிற. உன் புருஷன் கூட நீ வாழ, நான் குறுக்க வரவே மாட்டேன். அந்த கதிரேசன் கிட்ட ஆட்டிய போட வேண்டியதை போட்டுக்கிறேன். என் வழியில குறுக்க வராத. அடுத்து என்ன செய்யலாம், எப்படி செய்யலான்னு ஒரு பிளான் போட்டு போயிட்டே இருக்கலான்னு பார்த்தா உள்ள பூந்து கெடுத்து விட்டுட்டாளே. இப்ப என்ன பண்றது? எல்லாமே மாறிடுச்சு. தானா அமைஞ்ச சந்தர்ப்பத்தை அவ ஒண்ணு இல்லாம ஆக்கிட்டான். ஒண்ணுமே புரியலையே. கோவிலுக்கு போறதும் ஒண்ணு இல்லாம பண்ணியாச்சு. விஜய்க்கு தெரிஞ்சா ஹாஸ்பிட்டலுக்கு போகவும் விட மாட்டான். என்ன பண்றது? மைண்டே வேலை செய்ய மாட்டேங்குது. ஐயோ, நடிச்சு நடிச்சு ஒரிஜினல் பைத்தியமாவே மாறிட்டோம் போல. சீக்கிரமா இந்த வேலையை முடிக்கணும். சீக்கிரமா எஸ்கேப் பண்ணடா சாமி. என்ன இது? கதிரேச ஏதாவது தாயத்தை கட்டி விட்டுருப்பானா? எனக்கு தெரியாம கட்டிருக்க வாய்ப்பு இல்லையே. இல்ல சாந்தி, பாஸ் இன்னும் வரல.
அவர் வந்த உடனே ஒர்க் ரிப்போர்ட்லாம் சப்மிட் பண்ணிட்டு வந்துடுறேன். அப்புறம் உனக்கு என்ன வேணும்? நானா? என்ன ரொமான்டிக்காலாம் பேசுற? நான் வருவேன். உனக்கு என்ன தவிர வேற என்ன வேணும்னு கேக்குறேன். மாப்பிள்ள ரகுணா வந்துருவாரு, போனை கட் பண்ணு. பாஸ் வந்துருவாரா? நான் உனக்கு அப்புறமா கூப்பிடுறேன். பை, ஐ லவ் யூ. எனக்கு புரியலடா. என்ன புரியல? ஓவர் ரொமான்ஸ். அந்த போன் வாய் இருந்தா அழுதுரும். ஒரே டைலாக எத்தனை பேர்டா சொல்லுவ? விடு மாப்ள, அதெல்லாம் கண்டுக்காத. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். சார், இன்னும் half அன் ஹவர்ல பாம்பே பார்ட்டியோட ஒரு மீட்டிங் இருக்கு. ஓகே, இது ஒரு ஸ்மால் மீட்டிங் தான். கொஞ்சம் வாட்டர் கொண்டு வாங்க. ஓகே சார். நாங்க சார். என்னாச்சு? அந்த டாக்டர் என்ன பண்ணீங்க? அது சொல்றது தான் சார் கால் பண்ணிட்டே இருந்தேன். நீங்க போன் அட்டென்ட் பண்ணவே இல்ல. ஏன் ஒரு டைம் அட்டென்ட் பண்ணலனா ஏதோ பிஸியா இருக்காருன்னு விட்டுறலாம்ல? விடாம போன் அடிச்சுக்கிட்டே இருந்தா எப்படி? ஃப்ரீ ஆனதுக்கு அப்புறமா நானே உன்னை கூப்பிடுவேன்னு உனக்கு தெரியாதா? ஷில்பா, உன்னோட நம்பரை கொடு. லெட் தம் கால் யூ. ஓகே சார், நான் கொடுத்துறேன். அந்த டாக்டரை என்ன பண்ணீங்க? அந்த ஆளு பிரச்சனை எதுவும் பண்ணலையே? இல்ல சார், நீங்க சொன்ன மாதிரி நீட்டா கார் எடுத்துட்டு போய் அந்த இடத்துல நின்னோம். ஓ சாரி, இன்னைக்கு எனக்கு அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கு. ஆமாம்மா, கண்டினியூஸா இருக்கு. ஆமா, நாளைக்கு மார்னிங் பார்ப்போமே. நீங்க ஓகே சொன்னா ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஷூர் ஷூர். ஓகே, ஷூர் ஷூர். டிரைவர் வண்டி எடுப்பா. டிரைவர் வண்டி எடுப்பா. ஏய், யார் மேன் நீ? என் வண்டியில ஏற? ஏய், அமைதியா இருக்கணும். ஏய், வண்டி ஏறு. ஏய், டிரைவர் வண்டியை நிறுத்து. யாருன்னே தெரியல, இவன் நம்ம கார்ல ஏறி உட்கார்ந்திருக்கான். நிறுத்து. ஏ மிஸ்டர், யாரியா நீ? எதுக்கு என் கார்ல ஏறி இருக்க? டிரைவர் நிறுத்துன்னு சொல்றேன்ல. நீ சொன்னால இந்த வண்டி நிக்காது. நாங்க சொன்னா மட்டும் தான் நிக்கும். ஏய், நீ யாரு? என் டிரைவர் எங்க? உன் டிரைவர் காத்தாலே சாப்பிட்டு மட்டையாயிட்டான். இதோட சாயங்காலம் தான் ஏஞ்சிப்பான். என்னது, மட்டையாயிட்டானா? அட என்னையா நீ? சரக்கு அடிச்சுட்டு அவன் தூங்கிட்டாயா? அதான் உன்னை பத்திரமா கூட்டிட்டு போலான்னு நாங்க 2 பேரும் வந்திருக்கோம். ஏய், யாரியா நீங்கல்ல? எதுக்கு என் கார்ல ஏறி இருக்கீங்க? ஏய், வாய முடியா. இப்ப நான் என்ன பண்றேன் பார். போலீஸ் ஃபோன் பண்றேன். ஏய் 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 ஏய், ஏய் போனை குடுறா. ஏய் போனை குடுறா. என்ன? ஏய் போனை குடுறா. போன் தானே போனை உனக்கு? குடுறா. இப்ப கொடுக்குறேன் பாரு. டேய் டேய், என்னடா பண்றீங்க? டேய் டேய், யாரா நீங்களா? டேய் என்னடா பண்றீங்க? டேய் ஏய், மச்சான், காரை எங்கேயாவது ஓரமா ஒதுக்கு போறமா நிறுத்து. இந்த ஆளை தூக்கி போட்டு போயிட்டே இருப்போம். சரி மச்சான். போய் வண்டி எடு. சீக்கிரம் போ. நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு திரும்பவும் செக்கப்புக்கு வந்துடுறேன். நாளைக்கு பசங்க ஒன்று கடத்திடுவாங்க. பயப்படாம அவங்க கூட வா. நம்ம மீட் பண்ணி அடுத்து என்ன பண்றதுன்னு பிளான் பண்ணுவோம். ரகு, ஓ, ஹாஸ்பிட்டல்ல வச்சு பேச முடியலங்கிறதுக்காக ரகு அடுத்த பிளான் போட்டிருக்கானா?
நல்லதா போச்சு. சமயோஜிதமா வேலை பார்த்திருக்கான். நல்ல வேலை. இத மத்த யார் கண்ணிலையும் படல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.